ஹலோ கைஸ். இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக இருக்கிற எலான் மஸ்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் வந்து இவரை பற்றி பார்த்துருக்கோம். என்னன்னாக்கா இவரோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் எப்படி இருந்துச்சு, இவர் எங்கெல்லாம் படிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு வீடியோ பார்த்தோம். அது போக பார்த்தீங்கன்னா பேபால் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த கம்பெனி என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ் எக்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா டெஸ்லா மோட்டர்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஓப்பன் ஏஐ அப்படின்ட்டு சாட் ஜிபிடியை கொடுத்த ஓப்பன் ஏஐங்கிற கம்பெனிக்கும் இவருக்கும் உள்ள சம்மந்தம். அது போக இன்னும் ஒரு 4 கம்பெனி வந்து 4-5 கம்பெனி வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு மற்ற கம்பெனிஸ்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி உங்களுக்கு வந்து பிராண்ட் இன்சைட்ஸாக இருக்கட்டும், பிராண்ட் எப்படி உருவாகுது, அது உருவாக்குனது யார், அவரோட ஹிஸ்ட்ரி என்ன, அந்த பிராண்ட் உருவாகணுண்டாக்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று தர, அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, எந்த கம்பெனி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனும் அழுத்திங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது ஆன் டயத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க இவர் உருவாக்கின மற்ற கம்பெனிஸ்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ எலான் மஸ்கோட பயணம் பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை பார்க்கலன்னாக்க நீங்கள் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு தெரியும் அவரோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு, எங்கேருந்து அவர் இப்படி வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். 2006 வந்து எலான் மஸ்க் என்ன பண்ணுறாருண்டாக்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்லா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருப்பேன். என்னன்னாக்க சோலார் சிட்டி அப்படிங்கிறத வந்து ஒன்று வாங்குறாரு. இந்த சோலார் சிட்டியோட ஓனர் யாராக இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவரோட கசின், இவர் ஃபேமிலியிலே இருந்து இவரோட கசின் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த கம்பெனியை வந்து இவர் வாங்குறாரு. இந்த கம்பெனி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து உருவாக்குற கம்பெனியாக இருக்கப்பட்டு வேலை பார்க்குறாரு. அது டெஸ்லாவோட எப்படியாவது சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். டெஸ்லா காருக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு கொலாபரேஷன் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தான் அவர் வந்து 2016 வந்து இந்த கம்பெனியை வந்து மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இவர் வந்து 2015 என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் கம்ப்யூட்டர்லேயே பண்ணுற ஸ்மார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இது உருவாக்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு 3 வருஷத்துலேயே சில காரணத்தினால இவர் வந்து அங்கேருந்து வெளியில் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 வந்து இவர் வெளியில் வர்றாரு. அதுக்கப்புறமேட்டு சில கிளாஷ் வந்து நடக்குது. டெஸ்லாக்கும் இவங்களுக்கும் சில கிளாஷஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐக்கும் டெஸ்லாக்கும் வந்து சில கிளாஷஸ்லாம் நடக்குது இவர் வெளியில் வந்ததுக்கப்புறமேட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்து இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் பெருசாகணும்னா இவர் வந்து சொல்லிடுறாரு, இல்லை ஓப்பன் ஏஐ வந்து இப்படியே போயிட்டு இருந்தாக்கா இது வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் இதாக இருந்துச்சு. அப்போ என்ன ஆகுதுண்டாக்கா இவர் வந்து சொல்கிறாரு, இல்லை இப்படியே போயிட்டு இருந்தாக்கா ஓப்பன் ஏஐ வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால நான் வெளியில் வரேன், அதனால தான் நான் வெளியில் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் 2025 கூட இந்த ஓப்பன் ஏஐ வந்து இந்த சாட் ஜிபிடிலாம் விட்டு, அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடிலாம் விட்டு அது ரொம்ப பாப்புலராக ஆனதுக்கப்புறமேட்டு அதை வாங்கணும், எப்படி ட்விட்டரை வாங்கினாரோ அது மாதிரி இதை வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தாரு. பட் இவென்ச்சுவலி அது ஒரு ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிருக்கு. வந்து அது அந்த பர்சனல் கிரட்ஜ்லாம் இருந்து அந்த பல காரணத்தினால அது வந்து ஃபெயிலியர்லேயே முடிஞ்சு. அது போக அவர் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 வந்து இன்னொரு ட்ரை பண்ணியிருக்காரு. என்னென்னா $1 மில்லியன் கொடுத்து $100 மில்லியன் கொடுத்து நியூரல் லிங்க் அப்படின்ட்டு ஒரு கம்பெனியை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த நியூரல் லிங்க் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மனுஷனோட மூளை இருக்குது பார்த்தீங்களா, ஹியூமன் பிரெயின், அந்த மூளையில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிப் மாதிரி ஒன்று வந்து வைக்கணும், ஒரு சிப்பை வந்து செட் பண்ணணும். அந்த மூளை வந்து இப்போ ஒரு மூளையாக இருக்கிற மாதிரி இல்லாமல் அது ஒரு கம்ப்யூட்டராக மாற்றினா எப்படி இருக்கும், அதாவது மனுஷனோட மூளையோட அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அது ஒரு ஃபினாமினலான இதில் அந்தது ப்ளஸ்ஸு இந்த கம்ப்யூட்டரில் எப்படின்னா நம்ம தான் வந்து கமெண்ட் பண்ணணும், இது ஞாபகம் வச்சுக்கணும், இதை மறக்கணும்னு அந்ததையும் சேர்த்து. ஏன்னாக்கா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையில வந்து நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சா கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. இன்னும் தெளிவான எக்ஸாம்பிள் என்னன்னா, நீ இப்போ தூங்கும் போது சில கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டே எந்திருப்பீங்க, பார்த்தா அந்த கனவு ஞாபகமே இருக்காது. உங்களாட்டி மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூட முடியாது, இதுதான் நான் கனவு கண்டேன் அப்படின்னு சில கனவுகள்லாம் உங்களாட்டி சொல்லக்கூட முடியாது. ஆனால் அது மாதிரி இல்லாமல் இந்த இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் பார்க்குறது, நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மெமரி மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெலீட் பண்ணலாம் கம்ப்யூட்டரில் நம்ம பண்ணுற மாதிரி. இது மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து உருவாக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா பல வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 2025, அதாவது இந்த வருஷம் வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மனுஷங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த சிப்பை வந்து பிரெயின்லேயே இம்ப்ளான்ட் பண்ணி அது
இது வரைக்கும் ரிப்போர்ட் இல்லாத மாதிரி வந்திருக்கு எதுவுமே, அதாவது பேட் ரிப்போர்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு இது வந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட தான் ஸ்டார்டிங்கும் உங்களுக்கு வந்து ஹியூமனோட இது பண்ண விட மாட்டாங்க. அனிமல்ஸோட இந்த மங்கி இது மாதிரி இதுங்களோடலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் பல ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததுலேருந்து இப்போ இந்த இது வரைக்கும் அவங்களாட்டி அட்டைன் பண்ண முடிஞ்சிருக்கு. அது போக அவங்க இன்னொன்று, அது 2016 அது போக இவர் இன்னொன்று பண்ணியிருக்காரு. என்னன்னா த போரிங் கம்பெனி அப்படின்ட்டு ஒரு கம்பெனி வந்து உருவாக்குறாரு. இது என்ன கம்பெனி? த போரிங் கம்பெனி என்னடா கம்பெனி, பேரே டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மையிலேயே ஒரு போரிங் மாதிரி ஒரு ஜாபை தான் பண்ணும். என்னன்னா ஐ மீன் அவர் பார்வையில் வந்து இது கொஞ்சம் போரிங்காக தெரிஞ்சிருக்கு போல. என்னன்னாக்கா இது வந்து டனலை வந்து டிக் பண்ணுற இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வேலை வந்து பண்ணுது. சிட்டி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கிட்டோம்னா அதில் டிராஃபிக்கே வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த மாதிரி அமெரிக்காவில் வந்து என்னென்னா டிராஃபிக்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இதில் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டனல் மாதிரி கிரியேட் பண்ணுவோம், ஸோ தட் டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து யூஸ் பண்ணியிருக்கு. டிக்கிங் ப்ராசஸ் தான் இது பண்ணோம். இது வந்து அது பொறுமையாக தான் நடக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் நடக்கும்னு இருந்தாலும் அது ஒரு ஸ்டெடியான அவருக்கு ஒரு இன்கம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இதை அவர் உருவாக்கிட்டார். இதில் இன்னொரு தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இது ப்ராஜெக்ட்லாம் எக்ஸ்பென்சிவ் ஸ்லோவாக தான் நடக்குங்கிறது சொன்னது போக, இந்த இதுக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல, ஸ்டார்டிங் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த டெஸ்ட் டனல் வந்து பண்ணியிருக்காங்க. அது எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் வேகாஸில் தான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அந்த சைடோட இன்னொரு கம்பெனியை அவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது என்னன்னாக்கா, அவர் வந்து சோலார் சிட்டிங்கிற ஒரு கம்பெனியை வந்து அவங்க ஒரு கசின் உருவாக்குனதை இவர் வாங்குறாரு. அது போக ஓப்பன்ஏஐ வந்து உருவாக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 வருஷத்துல அதுலேருந்து வெளியில் வராரு. அது போக அவர் வந்து நியூரல் லிங்கை வந்து இது பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா போரிங் கம்பெனின்னு உருவாக்கியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இன்னொன்று உருவாக்கியிருக்காரு. என்னன்னா ஓப்பன்ஏஐ உருவாக்குனாரா, ஆனால் அதுலேருந்து வெளியில் வந்துட்டார்ல, இப்போ மறுபடியும் அவரோட லைஃப்ல ஏங்கிற ஒரு இது வந்து ஆதிக்கம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால அதை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா 2023 வந்து அவர் ஒன்று உருவாக்குறாரு. என்னன்னாக்கா XAI அப்படிங்கிற ஒன்று வந்து உருவாகிருக்காரு. இப்போ கூட நம்மளுக்கு ரீசெண்ட் டேஸ்ல வந்து அதிகமாக சொல்றாங்க என்னன்னா இந்த கார்க் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க தெரியுமா, அது இல்லாமல் இந்த XAI-குள்ளார தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த X.com, இந்த X ட்விட்டர் Xங்கிறது கூட XAI-யோட இதில் வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த XAI வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்யூட்டரை பற்றி அதே இதுதான். கம்ப்யூட்டர் வந்து ஸ்மார்ட்டாக அந்த ஸ்மார்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதை பற்றி இது வந்து டீல் பண்ணும். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இதை உருவாக்குறாரு. இது எந்த அளவுக்கு உருவாக்குறாருன்னா 23 வந்து உருவாக்குறாரு. 24 அனலைஸ் பண்ணது படி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட வேல்யூ மட்டும் எவ்வளோ வருதுன்னாக்கா $50 பில்லியன் அளவுக்கு அதோட வேல்யூ வந்து எடுத்துருக்காரு. ஒரே வருஷத்துல $50 பில்லியன் வந்து. ஸோ எலான் மஸ்க் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் எப்படி உருவாக்குறாருன்னா, இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல தான் வந்து கார்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுதான் பப்ளிக் தெரிஞ்சது. பட் அதோட மெயின் இது பார்த்தீங்கன்னா இந்த XAI-ங்கிறது தான் மெயின். பட் அதுக்குள்ளார கார்க்னு இருக்கு, ரொம்ப ஃபேமஸான இது. இப்போ பல பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கார்க்குங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பல இதில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சிலதை பத்தி கேட்குறீங்க, பல AI இதுல ChatGPT இருக்கட்டும், இந்த மாதிரி பல இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெமினியா இருக்கட்டும், இதெல்லாம் அப்படின்னா சிலது நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு இருக்கோம். பட் இது மாதிரிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் தெளிவாகவே எல்லா விஷயமும் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறத அப்படியே டேரெக்டாக சொல்லிடும் அது. ஆனால் இது நெட்டில் சர்ச் பண்ணி உள்ளதை வச்சு தான் இது பண்ணுதுங்கிறதுனால அவங்க கமெண்ட்ல வந்து திட்டி இது பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது டேரெக்டாக எதுவுமே இது இல்லாமல் பண்ணுறாங்கன்றா கூட அது வந்து சென்சாரே இல்லாமல் தான் இது வந்து அப்படியே கொடுக்கும். ஸோ இது அப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இவர் எலான் மஸ்கோட பங்கு இதில் எப்படிலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபண்டிங்கு, பிளானிங்கு, இந்த டீமை வந்து புஷ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா வந்து பயங்கர ஹிட்டாக எடுத்துகிட்டு போகுது. எனக்கு இப்போ ChatGPT உருவாக்குன ஓப்பன்ஏஐ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2015 உருவானது. அது இந்த ChatGPT-யை விட்டு ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 2024 to 25 தான் அது பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பயங்கரமாக பேச மாதிரி ஆச்சு. அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் இந்த இதை பார்த்தீங்கன்னா ஏன்னா இது 10 வருஷம் டியூரேஷன் எடுத்திருக்குல்ல இது டெவலப் ஆகிறதுக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2023 தான் உருவாயிருக்கு. 2024 பார்த்தீங்கன்னா $50 பில்லியன் அளவுக்கு அதோட நெட்வொர்க் வந்தாலும் 2025 நம்மளாட்டி அதை பேச முடியாது. அதாவது ஒரு 2 வருஷம் இவரோட உழைப்பிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி நம்ம பேசுகிற மாதிரி ஒரு இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கம்பெனிலாம் இவர் வந்து உருவாக்கியிருக்காரு இது வரைக்கும். ஸோ இது போக இன்னும் ஒரு கம்பெனி இருக்குது என்னண்டா X. அதையும் இப்போ பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது மற்ற இவரோட லைஃப் வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் X-ஐ பற்றியும் நம்ம இப்போ பார்த்துருவோம். இப்போ X-ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்னு ஒரு வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து இருந்துச்சு.
அந்த ட்விட்டருங்கிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா 2022 வந்து எலான் மஸ்க் வந்து வாங்குறாரு. எலான் மஸ்க் வந்து எவ்வளவுக்கு வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா $44 பில்லியன் வந்து இதை வந்து வாங்குறாரு. $44 பில்லியன். அதாவது நீங்க இன்னும் கம்பேரிட்டிவ்லி சொல்லணும்னா எக்ஸ் உருவாகி ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அது $50 பில்லியன். ஓகே, அதை விட கொஞ்சம் காசு கம்மியாக தான் இவர் வந்து ட்விட்டர் அப்படிங்கிற கம்பெனியை வந்து வாங்குறாரு. ஸோ அதை வந்து வாங்குறாரு. பெரிய ஒரு அதுக்கு அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோர்ட் கேஸ் வந்து அவர் சந்திக்கிறாரு. அந்த கோர்ட் கேஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த கம்பெனிக்கு பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிறாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷனே இல்லாத மாதிரி பயங்கரமா ஒர்க் வந்து அங்கே நடக்குது. எனக்கு ஃபுல்லா இப்போ ஆல்ரெடி ஒரு விதமா இருந்துகிட்டு இருந்த கம்பெனியை வந்து அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணி, நம்ம ரீஸ்ட்ரக்சர்லாம் பத்தி நம்ம ஆல்ரெடி இதுல டாடா மோட்டர்ஸ் அந்த டாடா இது ரிலேட்டட் இதுலயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இவர் என்ன பண்றாரு, ரீஸ்ட்ரக்சரு எல்லாமே விதத்தை மாத்தி. ஏன்டா ட்விட்டர் வந்து ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு கவர்மெண்ட் இதோட எந்த விதமான கவர்மெண்ட்டுமே அஃபெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இது இருக்கும். இது கருத்து சுதந்திரம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி தான் இவர் வந்து வாங்கினாரு. யார் வேணாலும் எது வேணாலும் பேசலான்டா. ஆனால் அப்படிதான் இருந்துச்சாண்டா அது பல பேருக்கு வந்து அதுல முரண்பாடு இருக்கு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து இந்த கம்பெனியை வந்து வாங்குறாரு. ஸோ இவர் ரீஸ்ட்ரக்சருங்கிற பேர்ல வந்து பயங்கரமா வேலை பார்க்குறாரு. இந்த பயங்கரமா வேலை பார்க்கும்போது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்விட்டர் நேட்டிவ் ட்விட்டருக்கு வந்து ட்ரூவா இருந்த ஆளுங்களுக்குலாம் என்னன்னா பல கருத்து வேறுபாடு வருது. அவங்க அதுல வேலை பார்க்குற ஆளுங்களுக்கே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு கருத்து வேறுபாடு வருது. இவர் என்ன பண்றாருன்னா இவர் தான் பாஸுங்கிறதுனால அந்த அதிகாரத்தை கையில் எடுத்து எல்லாத்தையுமே வெளியில அமுச்சு விட்டுறாரு. இல்லை எனக்கு சரி வராது, நீங்களாம் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி ஃபயர் பண்ணிடுறாரு. அது ஃபயர் பண்ணது போக பல பேருக்கு இதில் பல கஷ்டங்கள் வந்து நடந்திருக்கு. இந்த ஃபயரிங் இந்த விஷயத்தினாலே இப்போ வரைக்குமே பல கம்பெனி வந்து ஃபயர் பண்ணிட்டு இருக்கு. அதை பற்றி டீட்டெயில்டாக போகலாம் தேவையில்ல, எல்லாருக்கும் தெரியும். இப்போ எலான் மஸ்க் வந்து உள்ளார வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஃபயரிங்லாம் நடந்து அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இப்போ இதோட ஃபேஸுங்கிறதுனால அந்த நேட்டிவ் ட்விட்டரை வந்து மிஸ் பண்ணுற பல பேர் இருப்பாங்க தெரியுமா. நேட்டிவ் ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரால் பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. இப்போ என்னதான் இன்ஸ்டாகிராம் வந்து செலிபிரிட்டி வந்து ஒரு ஹார்ட் கோராக யூஸ் பண்ணாலும் ட்விட்டருங்கிறது எப்படின்னா ஒரு நியூஸ் பிளாட்ஃபார்மும் ஒரு லெஜிடான ஒரு விஷயமா, உண்மை தன்மை உள்ள விஷயமா இருந்துச்சு. பல பொலிட்டீஷியன்ஸுங்கிற மாதிரி பல ஃபேஸஸ் வந்து பேசினாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராம் வந்து அதுக்கு அப்படியே மாறாதான் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா மாடலு அது மாதிரி ஃபோட்டோஸ் அது மாதிரி இருந்துச்சு. இதில் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கருத்து அது மாதிரி வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னாக்கா பல நேரம் அது வந்து பயங்கரமாக அடி வாங்குச்சு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடி வாங்குச்சு. இதை அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபிக்ஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதை ட்ரை பண்ணுறது போக இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 2023 வந்து அந்த ட்விட்டருங்கிற பேரை வந்து மாத்துறாரு. என்ன மாத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறத வந்து மாத்துறாரு. அதுதான் நம்ம இப்போ ஷார்ட்டாக எக்ஸ்ன்னு சொல்கிறோம். பட் அதோட பேர் என்னன்னா எக்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு மாத்துறாரு. அதை வந்து ஆப் ரீடிசைன்லேருந்து எல்லாத்தையுமே வந்து மாத்துறாரு. $1 பில்லியன் கொடுத்து மேலே அந்த இது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. ட்விட்டருங்கிற லோகோ அந்த பேர்டுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து அந்த எக்ஸுங்கிற ஒரு இதை வந்து அங்கே வச்சிருக்காரு. அது போக அதில் வெரிஃபிகேஷனு அது மாதிரி இதில் வந்து பல இது சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் அதிகமாக ட்ரை பண்ணாலும் அடுத்த ஒரு பூஸ்டுக்காக என்ன பண்ணுறேன்னு, ஏன்னா இவர் கைவசம் வந்து பல கம்பெனி இருக்கா, இவராட்டி மட்டுமே இந்த இவ்வளோ கம்பெனியுமே ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறதுனால இவர் வந்து பாஸை வந்து யாரை மாத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா லிண்டா யக்காரினோ அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து பாஸாக வந்து ஆக்குறாரு. என்னதான் இவங்களை வந்து பாஸ் ஆக்கினாலும் இவங்க தான் ஹோல் கம்பெனிக்குமே பாஸ் ஆண்டா அப்படிலாம் கிடையாது. இவர் வந்து இன்னமும் டெக்னிக்கல் சைட்லாம் வந்து இவருக்கு ஃபேவரட்டான இருந்த டெக்னிக்கல் சைட்லாம் இவர் பார்க்க தான் செய்கிறாரு. ஆனால் பாஸ் அந்த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிறதுக்கு மட்டும் லிண்டா யக்காரினோ தான் இப்போதைக்கு பாஸ் அப்படின்ட்டு லீகலாக 2024 வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. இது எவ்வளோ ஒர்த், இந்த கம்பெனி வந்து எவ்வளோ ஒர்த். எனக்கு நம்மளுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி இது வந்து $44 பில்லியன் வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா. இப்போ எவ்வளோ ஒர்த்துன்னு அனலைஸ் பண்ணி பார்த்தாக்க அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு ஃபுல்லாக. எந்த அளவுக்கு ட்ராப் ஆயிருக்குன்னா பாதிக்கு மேலே ட்ராப் ஆயிருக்கு. 44 இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து $19 பில்லியன் தான் இப்போ இதாக இருந்துச்சு. இது போக என்ன ஆகுதுன்னாக்கா எலான் மஸ்க் வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனியை வந்து சூவம் பண்ணியிருக்காரு. இந்த கதையிலேயே தான் புதுசான ஸ்டோரி என்னன்னா எலான் மஸ்க்கை தான் எல்லாரும் சூ பண்ணுவோம். இப்போ எலான் மஸ்கே வந்து சூ பண்ணுறாரு. சரி, எந்த கம்பெனியை சூ பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீடியா மேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு. அந்த கம்பெனியை வந்து இவர் வந்து சூ பண்ணுறாரு. எதனால சூ பண்ணுறாருன்னா அவங்க வந்து இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னா அவங்க வந்து ஒரு பொய் சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து ஆட்லாம் இது பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷூ வந்து இது பண்ணாங்க. நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக போவோம்னா சப்போஸ் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னாக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மூலியமா நம்ம இந்த ஆடு ரிலேட்டடாக வந்து ஆடை பற்றி உங்க பொய் சொல்லிட்டாங்கன்ட்டு அவர் ஷூ பண்ணிட்டாரு. அது போக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குதான். எக்ஸ் வந்து இன்னும் அந்த இதுக்கு போல எனக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தது.
அதுலேருந்து வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது, அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. ஆனால் வாங்கின ஆள் வந்து உங்களுக்கு பிடிக்கல, அவர் மெயின்டைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கம்பெனி அஃப்கோர்ஸ் ட்ராப் ஆகும் இல்லையா? அது மாதிரி தான் இது வந்து ட்ராப் ஆகுது. இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் இருக்கு. 2025ல இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வருஷம் அதிகமான புது ஃபீச்சர்ஸ் வந்து இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டு பூஸ்ட் த கம்பெனி. மறுபடியும் அந்த $44 பில்லியன் இவர் வந்து இறக்கியிருக்காரு. பட் கம்பெனி வந்து $20 பில்லியன் கூட வரல, அட்லீஸ்ட் ஹாஃப் கூட வரல அப்படிங்கும் போது அதை அஃப்கோர்ஸ் பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. பல இது வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு, ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் இட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எலான் மஸ்கை பற்றி பார்த்தீங்கன்னா, அவர் வேலை பார்க்கறது எந்த அளவுக்கு எத்திக்கல்னா அந்த அளவுக்கு இல்லை. அவரோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறதுனால அவர் வந்து நினச்ச மாதிரி பல விஷயங்களை மாத்துறாரு, பல விஷயங்கள் செய்கிறாரு. பல விஷயங்களை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அவர்கிட்டேருந்து. இதுதான் பண்ணுவார் அப்படின்னு நினச்சா வேற ஒரு இதை பண்ணுறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பல எஃபர்ட் போட்டு பண்ணக்கூடிய ஆளாக தான் இருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ அந்த மீடியா மேட்டர் அப்படிங்கிறத பற்றி அந்த லா சூட் என்னங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணுமா, இல்லை இதில் இது வரைக்கும் பார்த்ததில் என்னென்ன டீட்டெயில் தெரியணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் பாலிடிக்ஸ்குள்ளார எப்படி இவர் ப்ளே பண்ணுறாரு, ரோல் என்னவா இருக்குது இந்த பாலிடிக்ஸ்குள்ளார அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா உங்களுக்கு இது மாதிரி, ஏன்னா இவர் வந்து பல பிஸ்னஸை ஒரே நேரத்தில் ரன் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கார் இல்லையா? இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா என்னோட ஒரு லாங் கெஸ் என்னவா இருக்குன்னாக்கா, இவர் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இவருக்கு வந்து இந்த அட்வென்ச்சர் அண்ட் ஸ்பேஸ் ரிலேட்டட் புக்ஸ் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் தான் இவர் படிப்பார் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸு அது மாதிரி இதெல்லாம் வந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்தே இவர் இன்ஸ்பயர் ஆகி இதெல்லாம் பண்ணுறாரோ அப்படின்ட்டு எனக்கு சில கருத்துக்கள் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து என்னத்துலலாம் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க, இதெல்லாம் ஏன் இல்லை? இன்னும் இப்போ கரண்ட்டாக வந்து இப்படிலாம் நம்ம இது இருக்குது, இப்போ ஃபோனாக இருக்கட்டும், லேப்பாக இருக்கட்டும், இல்லை காரு, இல்லை ஏதோ ஒரு சிஸ்டம் இது மாதிரிலாம் பொருள் இருக்குது, இதை இன்னும் மாற்றலாம், இதை இன்னும் அப்கிரேட் பண்ணலாம், இல்லை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வரலாம், இல்லை இந்த சிஸ்டமே தப்புன்னா இந்த சிஸ்டத்தை வந்து எப்படி நீங்கள் மாற்றலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்தை வந்து நீங்கள் தெரிவிங்க. அதை நான் பார்ப்பேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்போ தான் வந்து ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும், ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ் தெரியணும், ஒரு பிராண்டு எப்படி உருவாகுது, அந்த பிராண்டை உருவாக்குனது யாரா, அந்த உருவாக்குனவரோட ஹிஸ்ட்ரி என்ன, ஒரு பிராண்டு உருவாகணும்னாக்கா அதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒன்று தேவை. அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எந்த பிராண்டு எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும்போது ஆன் டயத்தில் உங்களாட்டி பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.